ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிறோம். சிறகடிக்க ஆசையில் வந்துட்டு ஏரியாவை சுற்றி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு மலேசியா மாமாவை கூப்பிட்டு வந்தாங்க. யாருன்னு பார்க்குறீங்களா? நம்ம முத்துங்க. கூப்பிட்டு வந்துட்டு எப்படியாவது உண்மையை கண்டுபிடிக்கணும்னு கூப்பிட்டு வந்திருக்காரு. கூப்பிட்டு வந்து சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது ட்ரிங்க்ஸ் கேட்குறாங்க. கேட்ட உடனே நான் எடுத்துகிட்டு வந்தேன், அதை பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு ஒரு கதை அடிக்கிறாரு. இங்கே தான் நீ நிற்கிறீங்க, இங்கே தான் எனக்கு டவுட்டாக இருக்குது நம்ம முத்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் நான் ட்ரிங்க்ஸ் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு நம்ம முத்து வாங்கி கொடுக்க, அதுக்கப்புறம் நம்ம மனோஜுக்கு குடிக்க வேணான்னு சொல்கிறாரு. முத்து எவ்வளோ சொல்கிறாரு, ஆனால் கேட்கவே இல்லைங்க. மனோஜ் கம்முன்னு தான் இருக்காரு. நீங்கள் என்ன ஏன் மாப்பிள்ளையாக இருந்துட்டு இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இந்த வேலையெல்லாம் பார்க்குறாங்க. ரோகிணிக்கு இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான், மலேசியா மாமா கதை கந்தல்ங்கோ. நம்ம முத்து வேணான்னு சொல்ல மனோஜ் வாயில் ஊற்றி விட்டார். ஊற்றி விட்டது மட்டும் இல்லைங்க, சரியாச்சான்னு கேட்குறாரு. அவரு பேயறிஞ்ச கணக்காக இருக்காருங்க. முடியலப்பா சாமி. அதுக்கப்புறம் மனோஜ் ஒரு பக்கத்து தள்ளாடிக்கிட்டு நடந்து வந்துட்டார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட எப்படியாவது உண்மையை வெளிவாங்குவோன்ட்டு எப்படியாவது ஃபோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இவர் நடிங்கண்டா அப்படிங்கிற கதையாக இருக்குது. ஆனால் இவர் சொல்லவே மாட்டேங்கிறாரு. இவர் என்ன ஊர், நான் யார் தெரியுமான்னு சொல்லிட்டு சொல்லாமலே மறைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு முத்து சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டாங்க. நடந்து வந்துட்டு இருக்கும்போது பார்த்தா மனோஜ் அடேங்க அப்பா பாறையில் கிடக்கிற கத்தியாக கிடக்கிறியப்பான்னு சொல்லிட்டு டயலாக்லாம் வேறு. பார்த்ததே கேவலமான ஒரு வேலை. இதில் என்ன டயலாக்குங்கிற கதை தான். நம்ம மலேசியா மாமா வீட்டுக்கு போனோன்னே கிளின்னு கிளிக்க போகிறாங்க. அது தெரியல. ஒரு வழியாக தள்ளாடிக்கிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து மனோஜை உட்கார வைக்கிறாங்க. மனோஜோட அம்மா விஜயா வந்து ஐயோ என்னடா ஆச்சு, பேய் அரைஞ்சிருச்சா அப்படிங்கிறாங்க. ஆமாம், பேய் தான் அடிச்சது, மலேசியா பேய் அடிச்சது, அதை கண்டுபிடிங்க சீக்கிரம். நம்ம மீனாலாம் என்னங்க ஆச்சுன்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரோஹிணிக்கு ஒன்றுமே புரியல. மனோஜ் என்னாச்சு, ஏன் இப்படி பார்க்குறீங்க, என்னாச்சு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. இப்படி எல்லாரும் கத்திட்டு இருக்கும்போது திடீர்னு எல்லாரும் குறுகுறுன்னு முத்துவை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.